ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? குடியுரிமை திருத்தச் சட்டம் சிஏஏ சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பார்த்துலாமா? ஸோ இந்த சட்டம் எதுக்கு அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி ஆப்கானிஸ்தானில், பங்களாதேஷில், பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வரவங்களுக்காண்டி இந்த சட்டம் வந்துச்சு. ஸோ இந்த சட்டத்துப்படி டிசம்பர் 31, 2014 வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே வர்றவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதில் யார் யாரெல்லாம் தகுதியானவங்கலாம் அந்த தேசத்துலேருந்து சிறுபான்மையினராகி அவங்களால அங்கே சர்வே பண்ண முடியாது அப்படி சொல்லி இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் புகுந்தவங்களாம் இது மூலிமா இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். அதுதான் இந்த ரூல். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்து, சீக்கியர், பௌத்தம், சமணர், பார்ஷியர், கிறிஸ்தவத்தவராக இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து குறிப்பிட்ட காலம் எவ்வளோனா, இதுக்கு முன்னாடி வந்து 11 வருஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 5 வருஷம் நீங்கள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன, இது எங்கே அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, உள்நுழைவு அனுமதி இன்னர் லைன் பெர்மிட் இருக்க இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கே வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. அங்கே என்னென்னா, அந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் அந்த ஸ்டேட் பீப்புள் இல்லை, நீங்கள் வந்து வெளிநாட்டவர் உள்ளே வந்திருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டாலே அவங்கள வந்து நாடு கடத்திடுவாங்க. அங்கெல்லாம் இந்த சட்டத்தில் வழியாக நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண முடியாது. நீங்கன்னா உங்களை சொல்லலைங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சட்டத்தை 2019 கொண்டு வந்திருந்தாலும் இதுக்கான எல்லா விதிகளையும் கரெக்டாக பண்ணி இந்த சட்டம் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆனது March 11, 2024. அதுக்கு இதை வந்து எப்படி இந்த இது மூலியமாக ஒரு அப்ளை பண்ணி ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா என்ன பண்ணலான்னா, இதுக்குன்னே தனி மொபைல் ஆப்பு, வெப்சைட்லாம் இருக்குது, அதில் அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் 2025 வந்து இந்த சட்டத்தை மறுபடியும் மாற்றுறாங்க. ஏன்னா லாஸ்ட் லைன் வந்து இங்கே வந்து டிசம்பர் 31, 2014 இருந்துச்சு இல்லையா, அதை மறுபடியும் டிசம்பர் 31, 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சட்டம். அவ்வளோதான், முடிஞ்சா. ஆனால் இது இன்னொன்று இருக்குது. இலங்கையில் அதாவது இப்போ பேசணும் இல்லையா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இது தவிர இலங்கை மற்ற ஊர்லேருந்து வரவங்க நேரடியான இதுக்குன்னே இருக்குது இந்தியன் சிட்டிசன்ஷிப், அந்த மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தேவையில்லை அப்படி சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லியிருக்கு. ரைட், இவ்வளோதான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லியிருக்கு. இது போக இது ரீதியாக நிறையா பிரச்சனைலாம் வந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2019 இதுக்கு முன்னாடி உள்ள எதை வந்து கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னா, 1955 ஒன்று வச்சுருந்துருக்காங்க, இதே மாதிரி ஒரு குடியுரிமை சட்டம். அதில் உள்ள மாற்றங்களை தான் இப்போ வந்து சிஏஏ 2019 நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது மதசார்பின்மை, பொதுமக்கள் கிட்டே இதுக்கு இருந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ இது வந்து மதசார்பு அடிப்படையில் இந்தியாவை வந்து குடியுரிமை தரதானா? இல்லை. ஏன்னா அந்த நாடுகளில் வந்து எந்த மதம் வந்து சிறுபான்மையினரோ அவங்க மட்டும்தான் இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் என்ஆர்சியுடனான தொடர்பு, இந்த சிஏஏக்கும் என்ஆர்சிக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. என்ஆர்சி அப்படின்னா தேசிய குடிமக்கள் பதிவேடு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி பார்த்தோம் வடகிழக்கு மாநிலங்களில் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து புலம்பெயர்ந்து வருவதற்கு உள்ளே ஏற்றுப்பாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் இன்னர் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து வேறு நாள்லேருந்து யார் வந்தாலுமே ஓகே, நீங்கள் வெளிநாட்டவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னா அப்போவே நாடு கடத்தி விட்ருவாங்க, கேள்வியே கிடையாது. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இது தொடர்பான விளக்கங்கள் எல்லாத்தையும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த சட்டம் வந்து இந்திய குடிமக்களை பாதிக்குமானா? இல்லை, பாதிக்காது. இது வெளிலேருந்து உள்ள வரவங்களுக்கு தான், எஸ்பெஷலி முஸ்லீம்ஸை இது வந்து பாதிக்காது. சரி, இந்த சட்டம் யார் யாருக்கு போகணும் முன்னாடியே பார்த்தோம். பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான். எந்தெந்த மதங்களுக்கு? இந்து, சீக்கியர், பௌத்தம், ஜைனர், பார்சி மற்றும் கிறிஸ்தவர்கள். ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் இந்த கண்ட்ரியில் சிறுபான்மையினர்கள், அதனால. அதுக்கப்புறம் ஸோ இது வந்து 31/12/2014 இருக்கணும்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் மாற்றிருக்காங்க, 31/12/2024 இருந்தால் போதும். ஸோ இவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட், விசா எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் வந்து 11 வருஷமாக இந்தியாவுக்குள்ளே இருக்க வேண்டியதை 5 வருஷமாக மாற்றிட்டாங்க. ஓகே, ஒருத்தர் வந்து இஸ்லாமியர், அவர் இங்கே குடியுரிமை பெற இது பண்ணுறாங்கன்னா ஓகே, இதுக்குன்னு ஒரு தனி செஷன் இருக்குது, அதை வந்து அது வழியாக பண்ணலாம். இதில் வந்து உடனே நாடு கடத்திடுவாங்களா அப்படின்னா இல்லை, இதுக்கு தொடர்பான பல முறையான விசாரணைலாம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அதை முடிவே எடுப்பாங்க. மற்ற நாட்டு இந்துக்களும் இதில் அப்ளை பண்ணலாமான்னா இல்லை, இது வந்து நம்ம முன்னாடியே சொன்னால் 3 நாடுகளுக்கு மட்டும்தான், மற்றவங்கெல்லாம் சாதாரணமாகவே விண்ணப்பிக்கலாம்.
என்ஆர்சிக்கும் இதுக்கும் தொடரும்டா? இல்லை. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். வடகிழக்கு மாநிலங்களில் வந்து இதை வந்து உள்ள அடுத்த நாடுலேருந்து வந்தவங்க உள்ள தாங்க முடியாது. ஏன்னா 1946 ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அசாமீஸ் 1946 ஒரு சட்டம் இருக்குது. ஸோ இந்த சட்டத்துப்படி வடகிழக்கு மாநிலங்களில் வெளிநாட்டவர்கள் உள்ளே வந்து தங்க முடியாது. அங்கே லேண்டோ எதுவுமே வாங்க முடியாது. அப்படி ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டவர்னு கன்ஃபார்ம் ஆனால் அவங்கள வந்து உடனே நாடு கடத்திடுவாங்க. ஓகேவா? ஏன்னா அங்கே இருக்க பழங்குடியினர்கள் எல்லாம் அவங்க வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி. ஓகேவா? அவ்வளோதாங்க இந்த சிஏஏ. பதட்டமே பட வேண்டாம், சிம்பிளாக இருக்கும். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்கள், எல்லாமே புரியும். பை த பை, இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இதெல்லாம் குவிஸாக போட்டால் தான் ஞாபகம் இருக்கும். இதுக்கடுத்து குவிஸ் வீடியோ வரும், அதையும் நான் இதில் டேக் பண்ணுறேன், இங்கே பார்த்துருங்க. பாய். டெலகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க, லிங்க் கமெண்ட்டில் இருக்கு.